பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யூஜி அல்லது பிஜி பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை ஐஏஎஸ்க்கு நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் தரிசனமும் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட அதாவது செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய ஐஏஎஸ் அகாடமியில் சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 2.5 மணி நேரம் நாங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆயத்த வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இது 1 வருஷம் கோர்ஸ் தான். எனவே செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற பிள்ளைங்க இதில் கலந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த 1 வருஷமும் உங்களை ஆயத்தப்படுத்தி இதை முடிஞ்ச உடனடியாக ப்ரிலிம்ஸ்க்கு ஆயத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கீழே காண்கிற ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங்ஸில் தான் அந்த 2.5 மணி நேரம் நடக்கும். ஸோ தரிசனம் உள்ள வாலிபர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அமலேக்கியனை கீழே யோசுவா பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான். அவன் பட்டயத்தினாலே முறியடித்தான். ஒருவேளை மோசையுடைய யுத்தம் வேறு. ரெண்டுத்துக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது நம்ம தற்பாதுகாப்புக்கான சில காரியங்களை செய்ய வேண்டும். அதை தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலேருந்து நேற்று நேரத்தில் நான் சொன்னேன். ஆனால் ஆவியின் பட்டயத்தினால அவனை வெட்டணும். நம்ம எல்லாருமே பிசாசை வெட்டுகிறவர்களாக மாறணும். அவனுடைய தந்திரங்களை வெட்டுகிறவர்களாக மாறணும். அவனுடைய அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறவர்களாக மாறணும். அதுக்கு தேவை ஆவியின் பட்டயம், வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த வசனமாகிய ஆவியின் பட்டயம் எதற்காக தேவன் பயன்படுத்த சொன்னார்? அதை பயன்படுத்துவதனால என்ன காரியம் நடக்கும்? நான் நேற்று தினத்தில் சொன்னேன், யோசுவா பட்டயக்கருக்கினால் வெட்டினான். அவன் பட்டயத்தை பயன்படுத்தினான். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆவியின் பட்டயம் அது வேத வசனமாகிய பட்டயம். அதுதான் ஞான அர்த்தமாக நம்ம ஆவியின் பட்டயம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய எதற்காக ஆண்டவர் அதை சொன்னார்? பட்டயம் எதை குறிக்கிறது? தேவ வசனம். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் பட்டயம் போன்றது. அது சத்துருக்களை சிதறடிக்கும், எதிரிகளை வெட்டி வீழ்த்தும். அப்போது மரணமே வந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த பட்டயம் போதும், இந்த பட்டயம் போதும். அவன் என்றைக்கு உங்கள் எல்லைக்குள் வருகிறானோ, பொல்லாத பிசாசு என்றைக்கு உங்களோடு கூட போராடுகிறானோ, என்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து உங்கள் வாழ்க்கையோடு கூட விளையாடுறானோ, வசனத்தை பயன்படுத்துங்க, வசனத்தை பயன்படுத்துங்க. எவ்வளவு தூரம் வசனத்தை பயன்படுத்தி அவனை மேற்கொள்கிறோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் அவன் சோதிக்கும்படி பாருங்க, அவன் ஒவ்வொரு வார்த்தைகளை வசனத்தை பயன்படுத்துகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் மேலிருந்து தாழ குதியும். காரணம், உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் என்று இருக்கிறதே, உம்முடைய பாதம் கல்லில் இடராதே. பாருங்க, யோசித்து பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே குதியும்னு சொன்ன உடனே குதிச்சிட்டாரா? உடனே சொல்றார், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்வாயாக. என்னை தாழ விழுந்து நீ பணிந்தா ராஜ்யத்தை காட்டிட்டு இந்த ராஜ்யத்தை தரேன்றான், அதன் மகிமையை தரேன்னு சொல்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த சோதனையில் இந்த பட்டயத்தை தான் பயன்படுத்தினார். இந்த பட்டயத்தை தான் பயன்படுத்தினார். பிசாசை வெட்டுவதற்கு, அவனை மேற்கொள்வதற்கு, அவனை ஜெயிப்பதற்கு வசனம். உங்களுக்குள்ள வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு பிசாசுக்கு உங்களை கண்டால் பயம், நடுக்கம் வரும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரயோகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்கள் நிலைமையே வேறு, உங்களுடைய அனுபவங்கள் வேறாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை காலம் கர்த்தருடைய வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை பின்தங்கின நிலைமையில் இருப்பீங்க. வார்த்தையை பயன்படுத்தாததுனால எத்தனை பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்ள முடியாமல் தோற்று போயிருக்கிறீங்க. நல்லா தெரியுது பிசாசின் தந்திரம், பிசாசின் போராட்டம். ஆனால் வார்த்தையை படிக்கலை. டெய்லி காலையில் எழுந்து வேதத்தை எடுத்து படிக்கலை. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியல. நமக்கு இருதயத்தில் வசனங்கள் எழுதப்படலை. பிரச்சனை வந்த உடனே வசனம் நினைவுக்கு வருதா?
அப்படின்னா உங்க இருதயத்தில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிரச்சனை வந்த உடனே கர்த்தருடைய வசனத்தை பேசுற, அறிக்கை பண்ணுகிற, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற அந்த அனுபவம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள தான் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். வேதத்தில் நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, இதுக்கு ரொம்ப உதவி செய்கிறதே கர்த்தருடைய வசனமாகிய பட்டயம்தான். இந்த பட்டயம் இருந்துச்சுன்னா, இந்த சாட்சியின் வசனம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், எப்போதும் பிசாசை மேற்கொள்ள முடியும், முறியடிக்க முடியும். அந்த கிருபைகளை கர்த்தர் தந்தருள்வாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் 1 தீமோத்தேயு 4:12 குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4:12. தேவன் நமக்கு இந்த கிருபைகளை தருவாராய். சாட்சியாய் வாழ்ந்து, வசனத்தின்படி வாழ்ந்து, சாட்சியின் வசனத்தினாலேயே அவனை மேற்கொள்ளவும், அவனை முறியடிக்கவும், அமலேக்கனை தோற்கடிக்கவும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நாங்களும் எல்லாவற்றிலும் உம்முடைய வசனத்தை உபயோகப்படுத்தி, வசனத்தை கொண்டே அந்த பொல்லாத சத்ருவை நிர்மூலமாக்க, ஜெயிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். சாட்சியின் வசனத்தை காத்துக்கொண்டு ஓட எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை பாராட்டும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே எங்களோடு இடைப்படும், நீர் பேசும். இந்த நாள் முழுவதும் உடைய வசனம் எங்களுக்குள் ரிங்காரம் இடட்டும். எல்லா சூழ்நிலையிலும் உடைய வசனத்தை கொண்டே நாங்கள் கையாள, உடைய வசனத்தை மையமாய் வைத்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.